இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது ஆண்டவரின் உருமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவரின் தோற்ற மாற்றம் ஓர் இறை அனுபவ நிகழ்வு. நமக்கும் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உணர்வுகளை தூண்டுகிற அனுபவம் சில சமயங்களில் அவசியம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று ஒலித்த குரல் சீடர்களின் இருண்ட இதயங்களில் ஒளிரும் விளக்கானது. நாமும் நம் வாழ்வில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் போது நம்மை அது உந்து சக்தியாய் உசுப்பிவிடும் என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த அனுபவத்திற்குள்ளாக பயணிக்க நாம் முயற்சி செய்வோம். சீடர்களுக்கு கிடைத்த இந்த அனுபவம் சீடர்களின் நம்பிக்கை வாழ்விற்கு திடனாய் அமைந்தது. ஆண்டவரின் வல்லமையை மாட்சிமையை வெளிப்படுத்த இந்த நிகழ்வு நடந்தாலும் இது சீடர்களுக்கு சக்தியை வழங்கியது. மாற்றமடைந்தது இயேசுவின் உருவம் மட்டுமல்ல, சீடர்களின் இதயமும் தான். நாமும் நம் வாழ்வில் சில நேரங்களில் ஏற்படும் மெய்சிலிருக்கும் அனுபவங்களில் இறை பிரசன்னத்தை உணர்கிறோமா? அவை நம் வாழ்வுக்கு உந்து சக்தியாக விளங்குகின்றனவா என்ற கேள்விகளை நமக்குள்ளாக எழுப்பி பார்த்து நம்மிலே மாற்றத்தை காண முயற்சி செய்வோம். நாம் அனைவரும் மாட்சிமை மிக்க நிறை வாழ்வை நோக்கி பயணம் செய்யும் திருப்பயணிகள் என்பதை இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. நாம் உருமாற்றம் அடைவதும் அல்லது உருக்குலைந்து போவதும் நம் கையில்தான் உள்ளது. இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் பாவத்தால் உருக்குலைந்து நமது வாழ்வை வீணடித்து கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டும் அவர் சாயலை பெற நாம் உருமாற முயற்சி செய்ய வேண்டும். பல சமயங்களில் நாம் உருமாறுவதற்கு பதிலாக ஒரு சந்தர்ப்பவாதியாக அல்லது பச்சோந்தியைப் போல வாழ்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையான உருமாற்றம் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். உருமாற்றம் என்பது மனித வாழ்வில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு ஆகும். இறைவனால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாமும் உருமாறி மற்றவர்களையும் உருமாறச் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். ஆயரான பிரான்சிஸ் தே சேல்ஸின் வேலைக்காரன் ஒருவன் திடீரென காணாமல் போய்விட்டான். வீடு திரும்பியவன் எந்த அறையின் கதவை தட்டுகிறோம் என்று அறியாது ஆயரின் அறை கதவை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. குடி போதையில் தள்ளாடி நின்ற அந்த வேலைக்காரனை அழைத்து கொண்டு போய் தனது படுக்கையிலேயே உறங்க வைத்துவிட்டு ஆயர் வெளியே வந்து தரையிலே உறங்கினார். பொழுது விடிந்தது. கண் விழித்து பார்த்தான் வேலைக்காரன். ஆயர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பிறகு அவன் குடிக்கவே இல்லை. அன்புக்கு மனிதர்களை புனிதர்களாக்கும் ஆற்றல் உண்டு. எனவே நாமும் மாற்றம் பெற்று நமது அன்பு செயல்களால் மற்றவர்களையும் மாற்றம் பெறச் செய்வோம். அன்றாடம் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக வாழ்வோம். நம்மிலே ஒரு மாற்றத்தை காண முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் உருமாற்றம் பெற்று வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல,
மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ
என்று தெய்வங்களை தொழுவார் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தை 15, அதிகாரம் 2 இறைவார்த்தை 2, அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 முடிய. பதிலுரை பாடல் இணைச்சட்டம் 32 இறைவார்த்தைகள் 35 முதல் 36, 39 மற்றும் 41 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில்
தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். ஒரு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் அவர் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதைக் கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழவும், நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களை மகிழ்விக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது
மாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 7 புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ். கிரேக்க நாட்டினை சேர்ந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் கிபி 257ஆம் ஆண்டு திருச்சபையின் 24வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். பல்வேறு பூசல்கள் நிறைந்திருந்த அக்கால திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்திய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் உயிருக்கு பயந்து பிற தெய்வங்களை வணங்கிய கிறிஸ்துவர்களை மன்னித்து திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார். ரோமை அரசன் வலேரியனால் துன்புற்ற கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் அம்மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். கிறிஸ்துவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும், குருக்களும் கிறிஸ்துவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்று அரசன் வலேரியன் 2 அரசாணைகளை பிறப்பிக்க திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். அரசன் வலேரியன் வெளியிட்ட அரசாணைகளினால் துன்பங்களுக்கு உட்பட்ட கிறிஸ்துவர்களை குருக்களின் வழியாக பாதுகாத்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் மக்கள் மறைமுகமாக திருவழிபாடுகளில் பங்கு பெற வழியமைத்தார். ரோமை அரசனின் நேர்மையற்ற கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பாடுபட்ட திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் கிபி 258ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ மறையும் முடக்கப்பட்ட காலத்தில் திருச்சபையினை நேர்த்தியோடு வழிநடத்திய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர் என்பதால் துன்புறுகிற மக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாது அவர்களை மன்னித்து வாழ்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளும். பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய, அவர்களை மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம்.
இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.